பெற்றதை விடவும் இழந்ததே அதிகமானதாய் இருக்கும் கோபத்தால். இதன் பொருள், கோபத்தால் ஒருவன் எதை இழக்கிறானோ அது அவன் பெற்றதை விடவும் மிக அதிகமாக இருக்கும். விளக்கம்: கோபத்தின் அழிவுகரமான விளைவுகளை நமக்கு உணர்த்துகிறது. கோபத்தில் நாம் சிந்தித்துச் செயல்படும்போது அதனால் ஏற்படும் இழப்புகள் நாம் தற்காலிகமாக பெறும் எந்தவொரு லாபத்தை விடவும் மிகவும் பெரியதாக இருக்கும். உறவுகளின் இழப்பு: கோபத்தில் பேசும் கடுமையான வார்த்தைகள் உறவுகளை சிதைத்துவிடும். நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகள் மோசமடையலாம் அல்லது முற்றிலும் அறுந்து போகலாம். மன அமைதியின் இழப்பு: கோபம் மனதை அமைதியற்றதாக்கி மன அழுத்தத்திற்கும் பதட்டத்திற்கும் வழிவகுக்கும். கோபத்தால் பாதிக்கப்படும்போது நாம் நம்முடைய உள் அமைதியையும் தெளிவையும் இழக்கிறோம். வாய்ப்புகளின் இழப்பு: கோபம் நமது முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். இதனால் தவறான முடிவுகளை எடுத்து வேலை, வணிக வாய்ப்புகள் அல்லது வேறு பல நன்மைகளை இழக்க நேரிடும். நற்பெயரின் இழப்பு: அடிக்கடி கோபப்படுபவர்கள் நம்பத்தகாதவர்கள் அல்லது நிலையற்றவர்கள் என்று மற்றவர்களால் கருதப்படுவார்கள். இது அவர்களின் நற்பெயரை கெடுக்கும். சுயமரியாதையின் இழப்பு: கோபமான வெடிப்புக்குப் பிறகு பலர் வருத்தம், குற்ற உணர்வு மற்றும் சுயமரியாதை குறைவை அனுபவிக்கிறார்கள். கோபத்தில் செய்யப்பட்ட செயல்கள் பெரும்பாலும் ஒருவரின் சொந்த மதிப்புகளுக்கு எதிரானதாக இருக்கும். சுருக்கமாகச் சொன்னால், கோபத்தால் ஏற்படும் சேதங்கள் அதிலிருந்து கிடைக்கும் தற்காலிக வெற்றியை விட மிக அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.